ஹாய் மக்களே, வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செபாமெண்டோட ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதோட ப்ரைஸ் எவ்வளோ, என்னென்ன பார்த்து வாங்குறது, நான் என்னென்ன பார்த்து வாங்கினேன், எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. பட் நான் என்னென்ன பார்த்து வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யாராவது வாங்கி கொடுத்தா தான் வாங்கணும். ஸோ நம்ம வாங்கினோன்னா எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம், நல்ல ப்ராடக்டாக. நான் வந்து இந்த குட்டிவாண்டுக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஆமாம், உங்கள் கட்டை வரல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லை, அப்போ லைக் பட்டன் அமுத்துங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ராடக்ட் என்ன காமிக்க போகிறேன்னா, இந்த ஃபேஸ் அண்ட் பாடி வாஷ் ஃபோம். இந்த இமேஜ் கண்டிப்பாக தலைகீழாக இருக்கும். ஏன்னா நான் ஃப்ரண்ட் கேமரா வச்சுருக்கேன், அதில் கண்டிப்பாக தலைகீழாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு அமேசானோட பிக்சர் ஆட் பண்ணுறேன். இது நேரில் ஸ்டோரில் வாங்கினது. இது ஸ்டோரில் வாங்கினது 400 ml 940 ரூபி போட்டிருக்கு. இதுதான் இதே ரேட்டுக்கு தான் கொடுத்தாங்க. எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுமே கிடையாது. அமேசானில் விலை கம்மியாக இருக்குது. அதோட லிங்க் அதோட இமேஜ் இது கூட நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா செபாமெட்ரோட டெடிபாரோட சோப் யூஸ் பண்ணேன். அது என்னாச்சுன்னா, அதை வந்து கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணணுமா. இப்போ குளிக்க வச்சுட்டு அதை வந்து நேராக நிமித்தி வைக்கணுமா. அந்த பிக்சர் ஆட் பண்ணுற பாருங்களேன், அந்த மாதிரி வைக்கணுமா. அப்படி இல்லாட்டி அது ஒரு மாதிரி கொயன்னு ஆயிடுது. ஆக்சுவலாக மெல்ட் ஆகி அதை என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. அவ்வளோ பொறுமை எனக்கு கிடையாது. குழந்த அழுகும் ஒரு பக்கம், அதை தூக்கிட்டு எப்படி ஓடி வரலான்னு தான் பார்ப்போமே தவிர சோப்பை இப்படிலாம் நிற்க வைக்கணும் அப்படின்லாம் நான் ரிஸ்க் எடுத்துக்க மாட்டேன். ஸோ டெடிபார் எனக்கு சீக்கிரம் கரைஞ்சிருச்சு. அதை விட்டால் இவனுக்கு நான் யூஸ் பண்ண சோப் எதுனா ஹிமாலயா யூஸ் பண்ணேன். ஆனால் அதில் ஒரு சில சோப் மட்டும்தான் pH வேல்யூ 5.5 இருந்தது. மற்றது எல்லாமே இவனுக்கு நான் துணி துவைக்கிற சோப்பை தவிர எல்லா சோப்புமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து டவ்வில் இப்போ பாத்திங் பார்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு பார்த்த வீடியோஸில், யூடியூப் வீடியோஸ் நிறைய பார்த்தப்ப அதில் டவ் பாத்திங் பார் இருக்குது. அது நல்லாயிருக்கு. pH லெவல் 5.5 இருக்குதுன்னு பார்த்தேன். அந்த டவ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த டவ்வில் பாத்திங் பார் நான் யூஸ் பண்ணல. அது சோப்புன்னு தான் போட்டுருச்சு. அது நான் இவனுக்கு யூஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷாம்பு வந்து 150 ml 450 ரூபின்னு நினைக்கிறேன். இதில் எந்த இமேஜ் தலைகீழாக இருக்கும் கண்டிப்பாக. இதில் வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுமே எனக்கு கிடைக்கல. என்ன நேராக ஸ்டோரில் வாங்கினதுனால. நம்ம ஷாம்பு ஒன்றும் குழந்தைக்கு அள்ளி பூச மாட்டோம்ல, லைட்டாக தானே போடுவோம். ஒரு 2 years இருக்குது இதோட எக்ஸ்பைரி டேட். அதை பார்த்து தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது அவ்வளோவா தீராது. அப்போ கொஞ்சம் எக்ஸ்பைரி டேட் நீங்கள் பார்த்து கொஞ்சம் 2 years அந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு, கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு, ஒரு 1 yearக்கு வச்சுக்கலாம். செபாமெண்டோட இந்த பவுடர் இது எவ்வளோன்னா 400 கிராம் வந்து 1190 ரூபி. ஸோ நிறைய வீடியோஸ் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்ஸ்லேயும் வர்றது என்னென்னா, டாக்டர்ஸ் அண்ட் மற்றவங்களாம் ஷேர் பண்ணுறது பவுடர் யூஸ் பண்ண வேணான்னு. பட் அதுக்கு ஆல்டர்னேட் எதுவுமே சொல்லலை. எனக்கு கண்டிப்பாக ஆல்டர்னேட் வேணும் இல்லையா. என் பையன் வந்து கொஞ்சம் உடம்பு இருக்கும் அவனுக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாம் வந்து ஒட்டி தானே இருக்கும். அதில் கொஞ்சம் வேர்க்கும். அதில் வந்து பவுடர் போட்டு தான் ஆகணும். அது போடாட்டி அவனுக்கு வந்து வேர்த்து அந்த இடமே வந்துட்டு புண்ணாகிற மாதிரி ஆயிடும் உண்மையாகவே. ஸோ நான் வந்து தம்பிக்கு பவுடர் யூஸ் பண்ணேன், ஹிமாலயா பவுடர் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து செபாமெண்டோட இந்த க்ரீம் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்டு. இது நல்லா இருந்துச்சு. இதில் எல்லாத்துலேயுமே லைட் சென்ட் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் வீடியோஸில் பார்த்தேன். அதோட ஸ்மெல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மைல்டாக ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஆனால் அது குழந்தைக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் வந்து நல்லா இருந்துச்சு. இதுக்கும் எக்ஸ்பைர்டட் 2026 வரையும். இந்த நாளுக்குமே 2026 வரையும். இது அமேசானில் நான் வாங்கினது தான். 193 ரூபீஸ்க்கு நான் வாங்கினேன். அதோட இமேஜும் இதை கூட நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். என்னோட அந்த டைட்டில் கார்ட் சாங் வந்து கொஞ்சம் பேய் மாதிரி இருக்குதுன்னு என் தங்கச்சி சொன்னால்.
வேறு எந்த சாங் போட்டாலும் அது காப்பிரைட்ஸில் வந்துடும். எனக்கு கிடச்சது இதுதான், அதனால போட்டிருக்கேன். சீக்கிரம் ஏதாவது கண்டுபிடிச்சி நல்ல சாங்காக நான் போட்டிருக்கேன். உட்காந்து முதுகு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அடுத்த வீடியோ என்னன்னா, அட்மிட் ஆகிட்டு வந்ததுலேருந்தே கொஞ்சம் வயிற்று வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் பேக் பண்ண போகிறேன். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதே சப்போர்ட் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் மை 50 சப்ஸ்கிரைபர்ஸ். டாட்டா. ருபீஸ் அட 450 ரூபாங்க. க்ரீம் வந்து 193 ரூபா. பவுடர் வந்து 1190. ஃபோம் வந்து 940 ரூபா. ஓகே, ஃபார்ம் ஃபோம்.